கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப விழிப்புணர்வோடு தான் இருக்கேன், நான் 24 மணி நேரமும் விழிப்புணர்வோடு தான் இருக்கேன் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் பாத்ரூம் போயிட்டு வந்தால் வீட்டில் அந்த லைட்டை கூட ஆஃப் பண்ணிட்டு வர மாட்டாங்க. அதே போல் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவங்களுக்கு கவன சிதறல் இருக்கும், ஒரு கவனமாக செய்ய மாட்டாங்க. அப்போது இவங்க எந்த வச்சுட்டு எனக்கு கான்சியஸ் இருக்குது, நான் விழிப்போடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இப்படி தான் தன்னைத்தானே ரொம்ப கான்சியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்குவாங்க. நம்ம கான்சியஸோடு இருக்கோம் அப்படின்னா அது பெரிய பெரிய விஷயங்களில் வெளிப்படாது, சின்ன சின்ன நம்ம செய்கிற தினசரி வேலைகளில் அது நல்லாவே வெளிப்படும், நம்ம எவ்வளோ கான்சியஸாக இருக்கோம் அப்படிங்கிறது. இதுக்கு உதாரணமாக ஒரு ஜென் ஸ்டோரி. ஒரு ஜென் மடாலயத்தில் ஒரு சீடன் குருவை தேடி வர்றாரு. அவர் எப்போவுமே அந்த மாதிரி சீடர்கள் வரும்போது அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கோட்ஸ் கொடுப்பாங்க, ஜென் கோட்ஸ். அதில் கூஸ் இஸ் அவுட்டு, ஓசை இல்லாத ஓசையை கண்டுபிடி, ஒரு கை ஓசையை கண்டுபிடி அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்து அதை போய் கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லுவாங்க. சீடர்களும் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், இதை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க பொய் சொல்கிறாங்களா உண்மையாகவே சொல்கிறாங்களாங்கிறது அந்த ஜென் மாஸ்டருக்கு தெரியும். அப்படி ஒரு சீடன் அவங்க மாஸ்டர் கிட்ட ஓடி வராரு. இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன், பதில் கண்டுபிடிச்சிட்டேன்னு நான் ஞான வெளிப்பு அடைஞ்சிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த ஜென் மாஸ்டர் ஒன்றுமே இல்லை, ரொம்ப அமைதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு. நீ இந்த ஹால்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி செருப்பை எந்த பக்கம் கழட்டி போட்ட அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த சீடனுக்கு அது கூட ஞாபகம் இல்லை. உடனே முழிக்கிறாரு. போய் இன்னும் தியானம் பண்ண ஆழமா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. விழிப்புணர்வு அப்படின்னா ஏதோ பெரிய விஷயங்கள்ல தான் நம்ம விழிப்போட இருக்கணும், சின்ன விஷயங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்கிறது கிடையாது. விழிப்புணர்வு இஸ் அ விழிப்புணர்வு. கான்சியஸ்னா அது கான்சியஸ் தான். விழிப்புணர்வுனா அது எல்லா விஷயங்களையும் வெளிப்படும், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட. புத்தர் பார்த்தீங்கன்னா, புத்தர் ஒரு வாட்டி 2 வாட்டி, ஃபர்ஸ்ட் வாட்டி இப்படி வேகமாக இப்படி ஏதோ செஞ்சாராம். உடனே திரும்ப இன்னொரு வாட்டி ரொம்ப கான்சியஸாக அந்த விஷயத்த செய்கிறார். சீடர்கள் எல்லாம் ஏன் 2 முறை என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி கையை வீசினீங்க அப்படின்னு கேட்கும்போது புத்தர் சொல்கிறாரு, முதல் முறை ஈ என்னோட முகத்தில் உட்காந்தப்போ நான் விழிப்புணர்வு இல்லாமல் அதை விரட்டிட்டேன், அன்கான்சியஸாகவே அதை நான் விரட்டிட்டேன். திரும்ப அதை நான் கான்சியஸாக செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ புத்தரே கூட அந்த விழிப்புணர்வில் கொஞ்சம் தவறுதல், அதை விழிப்புணர்வுல இருந்து ஒரு மொமெண்ட் தவறும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம் இல்லையா? அதனால தியானம், விழிப்புணர்வு இதில் நம்மளை நாமளே ஏமாத்திக்க கூடாது. நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். நான் கிட்டத்தட்ட 7-8 வருஷங்களா நிறைய தியான முகாம் நடத்திட்டு நிறைய மக்களோட, இந்த தியானத்தை தேடி வர மக்களோட பழகி இருக்கிறதுனால, உரையாடி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய பேர் எனக்கு எல்லாமே தெரியும், நான் அந்த உச்சபட்ச விழிப்புணர்வுல தான் என் வாழ்க்கையவே வாழ்றேன்னு சொல்லி அப்படியே அடிச்சு பேசுவாங்க. அதுதான். ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயத்த, அதாவது நிறைய பேர் தன்னோட புத்திசாலித்தனம், தான் எவ்வளோ அறிவார்ந்தவங்களா இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுல தான் அவங்களுடைய முழு இதுவும் இருக்குமே தவிர கத்துக்கிறதுல இருக்காது. நீங்க சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோநிலையோட வரணும். அதனால அதிகமா எந்த ஒரு தியான முகாமுக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்க பேசுறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிடுங்க, உள்வாங்க. அதாவது அங்க என்ன உங்களுக்கு சொல்லி தராங்க, இல்ல என்ன கத்துக் கொடுக்குறாங்களோ அதை உள்வாங்கிக்கோங்க, கிரகிச்சுக்கோங்க. கிரகிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். நாம எந்நேரமும் ஓயாம நம்ம அறிவை காட்டுறதுக்கு பேசிக்கிட்டே இருந்தோம்னா அங்கிருந்து நம்ம எந்த விஷயத்தையும் கத்துக்க முடியாது. நிறைய பேர் அப்படிதான் கத்து கொடுக்குற மனப்பான்மையில வருவாங்களே தவிர கத்துக்கிற மனப்பான்மையில வரமாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல ஒரு விழிப்புணர்வு அப்படின்னா, அது விழிப்புணர்வு நமக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா அது நமக்குள்ள என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அதே போல ஓஷோ என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ விழிப்புணர்வோட எது செஞ்சாலும் அது சரிதான், ஆனா விழிப்புணர்வு இல்லாம நீ எதை செஞ்சாலும் அது தவறுதான் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ விழிப்புணர்வு ஏற்படுற மனிதனுடைய வெளி செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், நாம விழிப்புணர்வு அடையும் போது முதல்ல நம்ம மனம் ஆரோக்கியமாகும். எப்படி அப்படின்னா, நம்ம தேவையில்லாத விஷயங்களை நமக்குள்ள விடவே மாட்டோம். தேவையில்லாத சூழ்நிலை, தேவையில்லாத மனுஷங்களுக்குள்ள போகும்போது நாமளே எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னொன்று, உடலும் ஆரோக்கியமாகும். நம்ம உடம்புக்கு எது ஏத்த உணவு, எது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத, நம்ம உடம்பு அதை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வும் இருக்கும். அடுத்தது அது மன ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு வண்டியில போயிட்டு இருக்கிறீங்க, அப்ப குறுக்க யாரோ வந்துடுறாங்க, உடனே உங்களுக்கு பயங்கர கோவம் வருது. அங்க நீங்க அமைதியா கடந்து வந்துடுறீங்க. ஆனா வீட்டுல அந்த கோவத்தை என்ன பண்ணுவீங்க, நீங்க உங்க மனைவி கிட்டேயோ இல்ல குழந்தைங்க கிட்டேயோ காட்டுவீங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நான் ஒரு சின்ன இது சொல்றேன். இப்போ ஒருத்தவங்க உங்களை வண்டியில குறுக்க வந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி சூழ்நிலை அப்படின்னா, அவன் கிராஸ் பண்ணி போயிடுவான். ஆனா போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ளேயே முணுமுணுன்னு திட்டிக்கோங்க அவனை. அவன் அவன் அதை கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்க கோவத்தை அந்த வார்த்தைகள்ல வெளிப்படுத்திடுங்க. அப்படி வெளிப்படுத்திட்டீங்கன்னா நீங்க வீட்டுல அதை மனைவி கிட்டயோ குழந்தைகிட்டயோ காட்டணுன்ற அவசியமே இருக்காது. அன்னன்னைக்கு செய்யறத அங்கங்க கிளியர் பண்ணிருங்க. அதே போல உங்க ஆபீஸ்ல உங்க மேனேஜர் ஏதாவது திட்டாங்கன்னா பாத்ரூம் போயிட்டு ஜிபரிஷ் பண்ணுங்க. சத்தமே இல்லாம ஜிபரிஷ் பண்ணுங்க. அதாவது வார்த்தைகள் வெளியே வராம ஒரு வெறுமனே வாய் மூமெண்ட்ல ஜிப்ரிஷ் பண்ணுங்க. ஆனா வெளிப்படுத்துதல் எல்லாம் உங்க கோவத்தை தூக்கி வெளியே வீசிருங்க. அப்படி பண்ணும்போது நம்ம உள்ளுக்குள்ள எதையுமே சேர்த்து வைக்க மாட்டோம். அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படாது. இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா சூழல் பாதுகாப்பு. என்னோட ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேனே, அதாவது நான் பொதுவாகவே இது ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியிலலாம் போனால் என்னால், இப்போ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், அந்த இடத்துல அப்படியே என்னால் தூக்கி எரிஞ்சிட்டு வர முடியாது. ஆனால் நிறைய மக்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பொது இடத்துல அப்படியே ரோட்லையோ புல்தரையிலையோ அப்படியே போட்டுட்டு வராங்க. ஒரு பார்க்குக்கு போகிறாங்கன்னா அங்கே டஸ்ட்பின் வச்சுருந்தாலும் அதில் போட மாட்டாங்க, உட்காந்த இடத்துல அப்படியே பேசிட்டு வருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி இருந்தால் அதில் போடுவேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க. இல்லைன்னா என்னோட பேக்லையோ கார்லையோ இல்லை டூ வீலரில் உள்ளேயோ வச்சுட்டு வீட்டில் இருக்க டஸ்ட்பின்ல போடுவேன். என் கூட இருக்கிறவங்கலாம் கூட திட்டுவாங்க. சில பேர் அதை கையில இருந்து பிடுங்கி தூக்கி வீசியிருக்காங்க. ஆனால் என்னால் அதை செய்யவே முடியாது. என்னோட உணர்வு என்னைக்குமே அதை செஞ்சதில்லை. ஸோ தன் வீடு சுத்தமாக இருக்கணும், ஊர் எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு மனோநிலை முதல்ல வராது. சூழல் பாதுகாப்பு, நம்ம வீட்டை நாம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம பொது இடங்களையும் நம்ம நினைப்போம். அது முதல் விஷயம். அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இப்ப நான் கோத்தகிரியில இருக்கேன் இல்லையா, இங்க ஃபுல்லாவே இப்படி ஸ்லோப்பா தான் இருக்கும், மலை பிரதேசங்கிறதுனால. இதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்களா, என்ன அப்படின்னா 2 ஃப்ளோருக்கு மேல கட்டக்கூடாது இங்க பில்டிங். அந்த 2 ஃப்ளோருக்கு மேல 3வது ஃப்ளோர் கட்டினா வெறும் ஷீட் மட்டும்தான் போடணும், காங்கிரீட் போடக்கூடாது. ஆனா இந்த ஜனங்களை பாத்தீங்கன்னா 4-5 ஃப்ளோர் காங்கிரீட் போட்டு கட்டியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், கீழே இருந்து 2 ஃப்ளோர் சும்மாவே காங்கிரீட் போட்டு ஏத்திட்டு அதுக்கு மேல 2 ஃப்ளோர் கட்டுவாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 4 ஃப்ளோர் காங்கிரீட் இருக்கும். அதாவது கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்களாமா. அதாவது 2 ஃப்ளோர் தானே கட்ட சொன்னேன், நான் 2 ஃப்ளோர் வீடு கட்டியிருக்கேன், மீதி 2 ஃப்ளோர் சும்மா இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா கவர்மெண்ட் எதுக்காக அந்த இதை கொண்டு வந்தாங்க, நீங்க தான் மலை பிரதேசத்துல வாழ்றீங்க, உங்களுடைய நல்லதுக்காக தான். அதாவது நம்ம இந்த வயநாட்டுல பார்த்தோம் இல்லையா, தொடர்ந்து 3 நாள் மழை பெஞ்சப்போ என்ன நிலைமை ஆச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி இயற்கை சீற்றங்களாலையும் இல்லை இந்த மாதிரி ரொம்ப ஹெவி லோடு, மலையை சுரண்டி சுரண்டி தான் வீடு கட்டுவாங்க இங்க. அந்த மாதிரி ஹெவி லோடு ஏத்துறதுனால மலை சரிவு, அந்த மண் சரிவு ஏற்பட்டு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு நம்ம நல்லதுக்காக தான் கவர்மெண்ட் அந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை எப்படி குறுக்கு வழியில நம்ம இது பண்றது, நீ வீடு தானே கட்ட சொன்ன, நான் 2 ஃப்ளோர் வீடு கட்டிட்டேன், மீதி 2 ஃப்ளோர் சும்மா கிடக்கு அப்படின்னு. ஆக்சுவலா இது யாருக்கு கெடுதல் சொல்லுங்க. நான் நம்ம சமதள பிரதேசத்துல கூட 1 ஃப்ளோரோட கட்டி நிறைய வீடு பார்த்துருக்கேன். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படி இல்லை, இப்போ ஃபுல்லா 4 ஃப்ளோர் கட்டுறாங்க.
அதில் அதான் 2 ஃப்ளோர் வீடு, 3வது ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டுறாங்க. மொத்தம் 5 ஃப்ளோர் ஆகுது. அது வந்து நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லை. ஸோ நம்ம உண்மையா அந்த விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா சூழல் பாதுகாப்பு நம்ம மற்ற மக்களுக்கும் வந்து கெடுதல் இல்லாம நமக்கும் கெடுதல் இல்லாத ஒரு கட்டடத்தை உருவாக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் கம்மியான இந்த ஷீட்லயே இரும்பு ஷீட்லயே உருவாக்குற வீடுகள்லாம் இருக்கு. ஆனா அதை மக்கள் வந்து முன்னெடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா வீட்டு லோன் கிடைக்காது, நாளைக்கு வந்து அதை ஒரு சொத்து மதிப்பு வந்து அந்த அளவுக்கு வேல்யூ இருக்காது. அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து இந்த மாதிரி ஹெவியான காங்கிரீட் இந்த மாதிரி கட்டடங்களை தான் இங்க கட்டுறாங்க. அப்ப விழிப்புணர்வு உள்ள மனுஷன் வந்து என்ன பண்ணுவான், இயற்கையில வந்து அங்க என்ன மெட்டீரியல் கிடைக்குதோ அதை வச்சுதான் கட்டடம் கட்டுவான். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா கொடநாடு போற வழியில தோடர்கள் நினைக்கிறேன், தோடர்கள குறும்பாசம் அவர்களுடைய குலதெய்வ கோயில் ஒண்ணு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா முன்னாடி வந்து ஒரு கல்லு மாதிரி வச்சு அடைச்சிருப்பாங்க. அது ஃபுல்லா அப்படி ஒரு டூம் மாதிரி இருக்கும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு புல்லுல வேஞ்சிருப்பாங்க. ஃபுல்லாவே அழகா இருக்கும். அது வந்து இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முறை. அதை வந்து ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த காலத்துல. இருந்தாலும் ஒரு அந்த உணர்வுள்ள மக்கள் கிட்டத்தட்ட இந்த சூழலுக்கு கேடு விளைவிக்காத ஒரு மெட்டீரியல்ஸை வச்சுதான் வந்து வீடு கட்டுவோம். நாளைக்கு மண் சரிவு ஏற்பட்டா பாதிக்கப்பட போறது நம்ம தானே. ஸோ அந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஸோ சூழல் பாதுகாப்பை பத்தின விழிப்புணர்வும் உங்களுக்கு வரும். அடுத்தது 3வது வந்து பாத்தீங்கன்னா சமூக பொறுப்பு. அதாவது சமூக பொறுப்பு, அது என்ன சமூக பொறுப்பு அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இந்த சமூகத்துக்கிட்ட மக்கள் கிட்ட அதாவது இளைய தலைமுறை கிட்ட விட்டுட்டு போறது இல்ல கத்துக் கொடுக்கறது. இப்போ எனக்கு வந்து தியானம் தெரியும், நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நான் பகிர்ந்துக்கணும். அது மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களும் தனக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களையுமே நம்ம மக்களோட பகிர்ந்துக்கணும். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம், பொதுவான ஒரு உதாரணம் நான் சொல்றேன். எங்க ஊர்ல வந்து மஞ்சக்காமாலைக்கு மருந்து தயாரிக்கிற ஒரு மருத்துவர் இருந்தாரு. மருத்துவர்னு சொல்ல முடியாது, அவங்க வீட்டுல வந்து மஞ்சக்காமாலைக்கு மட்டும் மருந்து கொடுப்பாங்க. அது வந்து சர்வீஸ் மாதிரி தான், பணம் வாங்க மாட்டாங்க. விருப்பப்பட்ட நம்ம ஏதாவது பழம் இந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். 2 நாள் மருந்து கொடுப்பாங்க. அது இந்த கீழா நிலையில தான் அரைச்சு முதல் நாள் காலையில வெறும் வயிற்றுல போனா இவ்வளவு பெரிய உருண்டை மாதிரி உருட்டி கொடுப்பாங்க. அடுத்து 3வது நாள் போனா இட்லி கூட வச்சு சட்னி மாதிரி அது கொடுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப வயசாயிடுச்சு, 80 வயசு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல மருந்து கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அலோபதி மெடிசின்ல கூட சரியாகாத அந்த மஞ்சள் காமால அவங்க மருந்து கொடுத்து சரியாயிருக்கு. இதை நானே கண் கூட பார்த்திருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு கத்துக் கொடுக்கலையான்னு கேட்டதுக்கு அவங்க பசங்கெல்லாம் வெளியூர்ல வேலைக்கு போயிட்டாங்க, இதை நான் வந்து அவங்க கத்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னு. சரி, நம்மள யாருக்காவது கத்துக் கொடுப்பாங்களான்னா அவங்க அதுக்கு தயாரா இல்லை. இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இப்படிதான் நம்ம வந்து பல விஷயங்களை அழிச்சிட்டோம். நம்மளுடைய அந்த வரலாறு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ மருத்துவமும் சரி எல்லா வகையிலுமே, மருத்துவம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். நிறைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து தனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த வந்து அடுத்தவங்களுக்கு கடத்தாமையே அவங்க இறந்து போயிடுவாங்க. இதனாலே நிறைய விஷயங்கள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு நம்மளுடைய இதுல இருந்து, நம்ம மரபுல இருந்து. ஸோ அதை வந்து கண்டிப்பா இளைய தலைமுறைக்கு கடத்தணும். அது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய ஒரு பொறுப்பு. இதுதான் சமூக பொறுப்புங்கிறது. அதனால விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதன் வந்து அவங்கிட்ட உடல் ஆரோக்கியத்தை பத்தின விழிப்பு இருக்கும், மனதை வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்குவான். சூழல் பாதுகாப்பு அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அடுத்தது சமூக பொறுப்புணர்வு அவனுக்கு கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அதனால இது வந்து விழிப்புணர்வு ஆன பிறகு ஒரு மனிதனுடைய வெளிப்பாடு, செயல்களுடைய வெளிப்பாடு, பேச்சு எல்லாமே அதை சுத்தி தான் இருக்கும். அப்போ விழிப்புணர்வை நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம்னா எந்த விஷயத்துல இருந்து தொடங்கணும்னா சின்ன விஷயத்துல இருந்து, நம்ம வீட்டுல நாம நம்மளுடைய பொறுப்புகள் அதாவது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கரெக்டா செய்யறோமா, பழியை தூக்கி அடுத்தவங்க மேல போடாம, மனைவி மேலேயோ கணவன் மேலேயோ குழந்தைங்க மேலேயோ போடாம
நமக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம கரெக்டாக செய்கிறோமா அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிங்க. இன்னைக்கே ஆரம்பிங்க. எதுக்குமே மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறதில்ல, பொறுப்பை வந்து நாம தான் எடுத்துக்கிறோம். என்ன நடந்தாலும் அதனோட ரெஸ்பான்சிபிலிட்டி நாம தானே தவிர மற்றவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுல இருந்து ஆரம்பிங்க. தினமும் ஒரு 5 நிமிஷமாவது நம்மளால விழிப்புணர்வோட ஒரு விஷயத்த செய்ய முடியுதா அப்படின்னு பாருங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, புத்தர் வந்து ஈய விரட்டின கதையும் அந்த சீடன் வந்து செருப்பை கலட்டி போட்ட கதையையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் இது மாதிரி ஆழமான விஷயங்களை தொடர்ந்து பகிர்ந்துக்கலாம். நன்றி.